எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 28, 29 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்டர்டேனா 27th செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு பார்க்கலாம். ஸோ 27th செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டிலேயே முதன்முறையாக ஏஐ கட்டுப்பாட்டு மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆந்திரா. ஸோ ஆந்திராவில் தான் இப்போ ஏஐ கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு எத்தனை சதவீத வரியானது விதிக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 100%. 2025ஆம் நிதியாண்டில் தொழில்நுட்ப கல்வியில் பெண்களின் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 17%. மன்மோகன் சிங்கின் எத்தனையாவது பிறந்த தினம் தற்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 93வது பிறந்த தினம். 2025 to 26ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் எத்தனை கோடி கடன் பெற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது? ஆன்சர் 14.82 லட்சம் கோடி. தி சாத்தானிக் வேர்ஸ் எனும் நாவலை எழுதியவர் யார்? ஆன்சர் சல்மான் ருஷ்டி. இந்திய அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணியின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் ஜோனதன் காவின் ஆண்டனி டேஷ் பதக்கம் வென்றார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கம். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் 10 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. முதல்வரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பீகார். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 28 அப்புறம் 29 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எஸ்டர்டே எக்ஸாம் நடந்திருக்கும், குரூப் 2 எக்ஸாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நம்ம சேனல்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு இல்லைனா இன்றைக்கி ப்ரூஃப் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா, இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போ கவனிங்க இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பயிர் உற்பத்தி திறனில் இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ பயிர் உற்பத்தி திறன்ல எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சரி, பயிர் உற்பத்தி திறன்ல இந்திய அளவில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குங்கிறாங்க. எதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்கன்னா, லாஸ்ட் 4 இயர்ஸ்ல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 456.44 லட்சம் மெட்ரிக் டன் உணவு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அடுத்து உணவு தானியமானது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 2025 பார்த்தீங்கன்னா ஹெக்டர் நம்ம விளைவிக்கக்கூடிய அந்த பரப்பளவு நிலத்துடைய அளவுங்கிறது அதிகரிச்சிருக்கு. 5.66 லட்சம் ஹெக்டர்ல நெல் சாகுபடி செஞ்சிருக்காங்க. அதுக்கு முந்தைய ஆண்டு 2024 ஒப்பிடும் போது 1.28 லட்சம் ஏக்கர் கூடுதலாக இந்த வருஷம் நம்ம நெல் சாகுபடி பண்ணியிருக்கோம். சரியா, பயிர் சாகுபடியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு. அதிகமான பரப்புக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சாகுபடி செஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட், 8000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அப்புறம் வேளாண் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்துருக்காங்க. 2911 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம விவசாயிகளுக்கு கடன் வழங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வாடகைனா ரெண்டுக்கு வாங்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாடகை அப்படின்னா மின்னணு அடிப்படையில், அதாவது எப்படின்னா உங்களுக்கு உழவன் செயலி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. விவசாயிகளுக்கான அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறது, என்ன பயிர் வகையை போடலாம், எப்படி நீங்கள் விளைவிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸை கொடுக்கறதுக்காக உழவன் செயலி அப்படிங்கிறது இருக்கு. அந்த உழவன் செயலியில் வாடகை அப்படிங்கிற வசதி இருக்கு. ஸோ இதன் மூலமாக விவசாயிகள் இந்த டிராக்டர் அதுக்கான இயந்திரங்களை வாடகைக்கு பெறுவதற்காக வாடகை அப்படிங்கிற ஒரு சேவையானது உழவர் செயலியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட், தஞ்சாவூர்ல தென்னை மதிப்பு கூட்டு மையமானது அமைக்கப்பட்டிருக்கு. பன்ருட்டி ஒட்டன்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா குளிர்பதன கிடங்குகளானது அமைச்சிருக்காங்க. அடுத்து களக்காட்டுல வாழை ஏல மையமானது நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எங்க சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில்
வேளாண் வணிக திருவிழா 2025 அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு சென்னையில வர்த்தக மையத்துல. இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அதுலதான் பயிர் திறன்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இவ்வளவுக்கு நம்ம பயிர் தானியங்கள் உற்பத்தி செஞ்சிருக்கோம், இவ்வளவு பரப்புல சாகுபடி பண்ணியிருக்கோம், விவசாயிகளுக்கு உழவன் செயலில் வாடகை அப்படிங்கிற வசதியானது அறிமுகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த தகவல்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ரீசன் நியூஸ், தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய செய்திகள்ல பார்த்திருப்போம். அடுத்த தமிழ்நாடு தேசிய அளவுல பயிர் உற்பத்தி திறன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. சிறுதானியங்கள், கேழ்வரகு, எள், துவரை ஆகியவற்றின் உற்பத்தி திறன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து மக்காச்சோளம், மொத்த எண்ணெய் வித்துக்கள், கரும்பு உற்பத்தி திறன்ல செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு. குறுதானியங்கள் அப்புறம் நிலக்கடலை, குறுதானியம் நிலக்கடலை அதுல வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு ஏற்றுமதியில கடந்த நிதியாண்டுல தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. நெசவு தொழிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ். இரண்டாவது கேள்வி, நாடு முழுவதும் சுதேசி 4G சேவை, சுதேசி 4G சேவை எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஒடிசா. ஸோ ஒடிசாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதேசி 4G அப்படிங்கிற சேவை தொடங்கி வச்சிருக்காங்க. 4Gனா நமக்கு தெரியும், இந்த தொலைத்தொடர்பு சேவை. இப்போ நம்ம 5G வந்துடுச்சு, இருந்தாலும் ஒரு சில இடங்கள் கிராமப்புறங்கள் தொலைதூர பகுதிகளுக்கு 4G தான் போகல. ஸோ சுதேசி 4G அப்படின்னா உள்நாட்டிலே உள்ள தொழில்நுட்பம் மூலமாக இந்த சுதேசி 4G சேவையை வந்து வழங்குறாங்க. அதனால தான் சுதேசி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அதுல சேர்க்கிறோம். சுதேசி அப்படின்னா நம்ம நாட்டிலே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா? நாடு முழுவதும் BSNL உடைய சுதேசி 4G சேவையானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் தான் ஒடிசா மாநிலத்துல ஜார்சுகுடா அப்படிங்கிற இடத்துல தொடங்கி வச்சிருக்காங்க இந்த சுதேசி 4G சேவை. இதையே சுதேசி 4G சேவை அப்படின்னு சொல்றோம்னா உள்நாட்டு தொழில்நுட்பத்துல தொலைத்தொடர்பு சாதனங்களை உருவாக்கி அதன் மூலமாக தான் இந்த சுதேசி 4G சேவையை வழங்குறாங்க. இப்போ நம்ம 5G யூஸ் பண்ற மாதிரி கிராமங்கள்ல அதாவது தொலைதூர பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா BSNL மூலமா 4G சேவை, சுதேசி 4G சேவையானது இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒடிசால வந்து நமோ இளைஞர்கள் மாநாடு ஜார்சுகுடால நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தான் பிரதமர் மோடி இந்த சுதேசி 4G சேவையை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 97,500க்கும் மேற்பட்ட 4G கோபுரங்களை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் பாரத் நிதியின் கீழ் பார்த்தீங்கன்னா 29,000லேருந்து 30,000 கிராமங்களுக்கு 100% 4G கட்டமைப்பானது வழங்கப்பட்டிருக்கு, கட்டமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ கோபுரங்கள் தொடங்கியிருக்காங்க, கிராமப்புறங்கள்ல 100% 4G கட்டமைப்பையும் இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க. அது என்ன, எந்த நிதியின் கீழ்னு பார்த்தோம்? டிஜிட்டல் பாரத் நிதி அப்படின்னு பார்க்குறோம். டிஜிட்டல் பாரத் நிதி அப்படின்னா என்னன்னா, கிராமங்கள்லையும் தொலைதூர பகுதிகள்லையுமே இந்த நெட்வொர்க் சேவையை, தொலைத்தொடர்பு சேவையை வழங்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டுதான் டிஜிட்டல் பாரத் நிதி அப்படிங்கிற ஒரு முன்முயற்சியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா, யூனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் ஃபண்ட், அதாவது யூனிவர்சல் சேவிங் அப்ளிகேஷன் ஃபண்ட் USOF மாற்றாக தான் இந்த டிஜிட்டல் பாரத் நிதி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. எந்த சட்டத்தின் கீழ் இந்த டிஜிட்டல் பாரத் நிதி அப்படிங்கிற முன்முயற்சி கொண்டு வரப்படுதுன்னா, தொலைத்தொடர்பு சட்டம் 2023 கீழ் தான் கொண்டு வராங்க. எதுக்காக? கிராமப்புறங்கள் தொலைதூர பகுதிகள்லையுமே இந்த நெட்வொர்க் சேவையை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதாவது இணையதள பொருளாதாரத்தில், எண்ம பொருளாதாரத்தில் கிராமப்புறங்களையும் உள்ளடக்கணும், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், தொலைத்தொடர்பு பொருளாதாரத்தை அப்படின்னு சொல்லி தான் இதை தொடங்கியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே சமமான மலிவான தொலைத்தொடர்பு சேவையை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிஜிட்டல் பாரத் நிதி அப்படிங்கிற ஸ்கீமானது, முன்முயற்சியானது தொடங்கியிருப்பாங்க. இப்போ இந்த டிஜிட்டல் 4G அப்படிங்கிற இது கொண்டு வந்தாங்களே, சுதேசி 4G அப்படிங்கிற சேவை, இதன் மூலமா சொந்தமாக தொலைத்தொடர்பு உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய 5வது நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு. முதல் 4 நாடுகள் என்னென்ன அப்படின்னா, டென்மார்க், ஸ்வீடன், தென்கொரியா, சீனா. 5வது நாடாக இந்தியா இப்போ உருவெடுத்திருக்கு. சொந்தமா தொலைத்தொடர்பு உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய 5வது நாடு. அடுத்து இந்தியா உருவாக்கப்பட்ட 4G அமைப்பு முறைங்கிறது, இந்தியாவில் இப்போ உருவாக்கியிருக்காங்களே சுதேசி 4G அமைப்பு, இது வந்து கிளவுட் அடிப்படையிலானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்மளால மேம்படுத்த முடியும், ஃபியூச்சர்ல நம்ம இதை மேம்படுத்த முடியும். இப்போ இந்த 4Gயை வந்து மேம்படுத்தி 5G கூட நம்ம மாற்ற முடியும். ஸோ மேம்படுத்தக்கூடிய அடிப்படையில தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இப்போ BSNL சார்பில் தானே இந்த சுதேசி 4Gங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. BSNL அப்படிங்கிறது ஒரு பொதுத்துறை, அரசுக்கு சொந்தமான ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனம் தான் BSNL. அதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா,
பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட். பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா நியூ டெல்லி. எப்போ தொடங்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 2000 இருந்து தொடங்கியிருக்காங்க 15ஆம் தேதி. மூன்றாவது கேள்வி, எங்கு நடைபெறும் துர்கா பூஜை விழா யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. ஸோ கொல்கத்தா தான் இந்த துர்கா பூஜை அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றாங்க இயர்லி ஒவ்வொரு வருஷமும். சரியா? இந்த துர்கா பூஜை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போன வருஷமா அதுக்கு முந்தைய வருஷமா நம்ம பார்த்துருப்போம். துர்கா பூஜா யுனெஸ்கோ பட்டியலில் சேர்த்துருக்காங்க, யுனெஸ்கோ கலாச்சார பட்டியலில். இப்போ எதுக்காக அதை பற்றி பார்க்குறோம்? இப்போ செப்டம்பர் மந்தோடைய லாஸ்ட் சண்டே, இப்போ நம்ம நேற்று வந்து லாஸ்ட் சண்டே தானே இந்த மந்தோடைய லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றுவாங்க. அப்படின்னா லாஸ்ட் சண்டேல உரையாற்றிருக்காங்க நேற்று. அப்போ பேசிய போது பிரதமர் மோடி என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய கடற்படையுடைய லெப்டினன்ட் கமாண்டர்களான தில்னா மற்றும் ரூபா, இந்த 2 துணிச்சல் மிக்க பெண் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பாய்மர படகுகள் மூலமா 50,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடல் வழி பயணம் மூலமா உலக சுற்றி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், கொல்கத்தால துர்கா பூஜை அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றாங்க. அந்த துர்கா பூஜா வந்து என்னவா இருக்கு? யுனெஸ்கோ கலாச்சார பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி பீகார்ல கொண்டாடப்படக்கூடிய சத் பூஜையும் அந்த யுனெஸ்கோ கலாச்சார பட்டியலில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு. இப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்பு எப்போ தொடங்கினாங்கன்னா 1925. இப்போ தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆகுது. விஜயதசமி திருநாள்ல தான் ஆர்எஸ்எஸ் கேசவ் பலிராம் ஹெட்கேவர் என்பவர் நிறுவிருப்பார். இப்போ அது 100 இயர்ஸ் வந்து ஆகுது இந்த வருஷத்தோட. அடுத்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி நம்ம செலிப்ரேட் பண்றோம், காந்தியடிகளுடைய பிறந்த நாள். ஸோ அந்த காந்தி அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? சுதேசி பொருட்களை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஊக்குவித்திருப்பார். ஸோ சுதேசியை வலியுறுத்தியவர் காந்தி அவர்கள். நான்காவது கேள்வி, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மிதுன் மானஸ். ஸோ இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னா பிசிசிஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் ஃபார்ம் இருக்கும். அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, அதான் வந்து பிசிசிஐ அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம். அதோடைய தலைவராக மிதுன் மானஸ் இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சரி, இப்போ மிதுன் மானஸ் என்பவர் யார் அப்படின்னா, இவர் தில்லி அணியுடைய முன்னாள் கேப்டனாக இருந்தவர். இப்போ பிசிசியுடைய 37வது தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எத்தனையாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது? ஸோ இப்போ ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது எங்கே நடைபெற்றது? ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாயில் நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அந்த இறுதிப் போட்டி நடந்திருக்கும். அதில் இந்தியா வந்து ஒரு 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி 9வது முறையாக சாம்பியனாக இருக்கு. ஸோ ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 9வது முறையாக இந்தியா வந்து பாகிஸ்தானை வீழ்த்தி சாம்பியனாக இருக்காங்க. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சாம்பியனாக இருக்கு இந்தியா. 6வது கேள்வி, எண்ணும் எழுத்தும் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 4th 5th எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமை. எண்ணும் எழுத்தும் அந்த ஸ்கீமோட நேம்ல இருக்கு. என்னன்னா என்ன? நம்பர்ஸ் 1 2 3 நம்பர்ஸ். எழுத்துனா என்ன? ஆ இந்த மாதிரி எழுத்துகள், லெட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி அடிப்படை எண்ணறிவு, எழுத படிக்க தெரியணும். அதே மாதிரி அடிப்படை கணித அறிவு இருக்கணும், கூட்டுறது, கழிக்கிறது, நம்பர்ஸ் எண்றது, இந்த மாதிரியான அடிப்படை எண்ணறிவு எழுத்தறிவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் 2022 ஜூன் மாதம் 13ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை செயல்படுத்துகிறாங்க. இந்த ஸ்கீம் எந்த வருஷம் வரைக்கும் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்கன்னா 2027 வரைக்கும். ஸோ 2025 to 27ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட இருக்கு இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது 2022 to 23 செயல்படுத்தப்பட்டு வருது. 7வது கேள்வி, ஸ்ரீஹரி நட்ராஜ் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் நீச்சல். ஸோ நீச்சல் வீரர் தான் இந்த ஸ்ரீஹரி நட்ராஜ், ஸ்விம்மிங் பிளேயர் தான் இந்த ஸ்ரீஹரி நட்ராஜ். இவரை பற்றி ஏன் பார்க்குறோன்னா, இப்போ 11வது
ஆசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டி அப்படிங்கிறது குஜராத்தில் அகமதாபாத்தில் நடைபெற்றது. அதில் இந்த ஸ்ரீஹரி நடராஜ் அவர்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பதக்கம் 3 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஆடவருக்கான 200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் 1 minute 48-47 செகண்டில் அவர் இலக்கை ரீச் பண்ணி வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆடவருக்கான 50 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் பார்த்தீங்கன்னா 25-46 வினாடிகளில் இலக்கை எட்டி வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. அடுத்த ஆடவருக்கான 400 மீட்டர் மெட்லி ரிலேல வந்து ஸ்ரீஹரி, லிகித் செல்வராஜ், அப்புறம் பெனடிக்ஷன் இவங்க 3 பேர் அடங்கிய கூட்டணியானது வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்ரீஹரி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. 8வது கேள்வி, கரூர் சம்பவம் தொடர்பாக யாருடைய தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அருணா ஜெகதீசன். இந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் நேமே ஏற்கனவே ஒரு தடவை நம்ம படிச்சிருப்போம். என்னன்னா தூத்துக்குடியில் வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடும் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை விசாரிக்கிறதுக்காக இவங்க தலைமையில தான் விசாரணை ஆணையம் அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போது கரூரில் பார்த்தீங்கன்னா டிவிகே சார்பில் கூட்டம் கூடியிருப்பாங்க இல்லையா, பிரச்சாரத்துக்கான கூட்டம். அதில் வந்து 39 பேர்கிட்ட வந்து அந்த கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த சம்பவத்தை விசாரிக்கிறதுக்காக அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் இப்போ ஒரு விசாரணை ஆணையமானது அமைச்சிருக்காங்க தமிழக அரசு. ஸோ ஓய்வு பெற்ற நீதிபதி தான் அருணா ஜெகதீசன். ஸோ கரூரில் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் 40 பேர் உயிரிழந்துட்டாங்க. ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு, எத்தனை பேர் கொண்ட குழு? 5 பேர் கொண்ட குழுவானது அமைச்சிருக்காங்க, விசாரணை குழு. அது மட்டும் இல்லாமல் PM நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு வந்து 2 லட்சம் நிவாரண நிதி வழங்கப்படும், காயமடைந்தவங்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும், இது தேசிய நிவாரண நிதியிலேருந்து வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. 9வது கேள்வி, 2024 to 25 ஆண்டில் மத்திய அரசானது அதிகம் பார்வையிடப்பட்ட சுற்றுலா தலமாக எந்த தலத்தை அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாஜ்மஹால். தாஜ்மஹால் தான் உலகிலே வந்து அதிசயங்கள், உலகின் 7 அதிசயங்கள்ல 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாஜ்மஹால்னு சொல்றோம். இந்த தாஜ்மஹாலை தான் உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் சரி அதிகமாக பார்வையிட்டிருக்காங்க. எப்போ 2024 to 25 நிதியாண்டுலன்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. ஸோ அதிகமாக சுற்றுலா பயணிகள் பார்வையிட்ட தலம் தாஜ்மஹால். இதை யார் அமைச்சிருப்பாங்க, தாஜ்மஹாலை கட்டியிருப்பாங்க அப்படின்னா முகலாய பேரரசு காலத்தில் தான் இதை கட்டியிருப்பாங்க. இதை யார் கட்டினாங்க? ரொம்பவே ஈஸி தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுங்க. உலக அதிசயங்கள்ல ஒன்று தான் தாஜ்மஹால். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் ஒடிசாவின் கோனார்க் சூரிய கோவில் இருக்குது. அதுக்கப்புறமா குதுப் மினார் தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ உலக சுற்றுலா தினம் டூரிஸ்ட் டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டூரிசம் டே அப்படிங்கிறது செப்டம்பர் 27 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து வெளிநாடுகளுக்கு நம்ம நாட்டிலேருந்து சுற்றுலா போயிருப்பாங்களே, அதில் அதிகமாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போயிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் சவுதி அரேபியா, அடுத்து அமெரிக்கா, தாய்லாந்து, சிங்கப்பூர் இந்த வரிசையில் இருக்கு. 6வது கேள்வி, கௌடில்ய பொருளாதார மாநாட்டினை தொடங்கி வைக்க உள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, நிர்மலா சீதாராமன். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதியமைச்சர் தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ அவங்க தான் இப்போ கௌடில்ய பொருளாதார மாநாட்டை வந்து தொடங்கி வைக்க போறாங்க. சரியா, கௌடில்ய பொருளாதார மாநாடு டெல்லியில தொடங்கப்பட இருக்கு. இந்த மாநாடு 2022 ஆண்டுலேருந்தே நடைபெற்று வருது. இந்த வருஷம் நடக்கிறது 4th எடிஷன். சரியா, ஸோ இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இதை தொடங்கி வைக்க போறாங்க. அக்டோபர் 3லேருந்து 5 வரைக்கும் இந்த மாநாடு நடக்க போகுது. ஸோ இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த கௌடில்ய பொருளாதார மாநாட்டுக்கான கருத்துரு என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னா, கொந்தளிப்பான காலங்களில் செழிப்பை தேடுதல். இப்போ கொந்தளிப்பான காலமாக தானே இருக்கு. ஸோ அதாவது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்ம மேலே ஒரு 50% வந்து டாரிஃப் போட்டிருக்காரு, வரி விதிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது. ஸோ கச்சா எண்ணெய் ரஷ்யாக்கிட்டேருந்து நம்ம குறைந்த விலையில வந்து இறக்குமதி செய்கிறோம். அதனால பெரிய ப்ராப்ளம் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு. உலக அளவில் ஒரு நிரந்தரமற்ற பொருளாதார சூழல் அப்படிங்கிறது நிலவுது. இஸ்ரேல் ஹமாஸ் வார் இருக்கு. பக்கத்தில் நேபாளத்தில் இப்போ தான் பிரச்சனை, ஜென்சி ப்ரோட்டஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி உலக அளவில் ஒரு கொந்தளிப்பான சூழல் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம செழிப்பை தேடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கருத்துரு வச்சிருக்காங்க இந்த கௌடில்ய பொருளாதார மாநாட்டுக்கு. இந்த கௌடில்ய பொருளாதார மாநாட்டை பார்த்தீங்கன்னா நிதியமைச்சகம், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், அதாவது பொருளாதார வளர்ச்சி நிறுவனமும் இணைஞ்சு தான் நடத்துகிறாங்க.
இந்த மாநாடு எதுக்கான ஒரு தளமாக இது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய உள்நாட்டு முன்னுரிமைகளை உலகளாவிய கண்ணோட்டத்தோட இணைக்கக்கூடிய ஒரு தளமாக தான் கௌடில்ய பொருளாதார மாநாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ரீசன்ட் நியூஸ், கடல்சார் சர்வதேச உச்சி மாநாடு மும்பையில் வந்து அக்டோபர் 27லேருந்து 31 வரைக்கும் நடக்க போகுது. பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய தலைமை பொறுப்பா அடுத்த வருஷம் இந்தியா தலைமை இருக்குது. இந்த வருஷம் பிரேசில் தலைமையேற்றிருந்தது. கையெழுத்து பிரதி குறித்த பாரம்பரியம் குறித்த முதல் சர்வதேச மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. பனிப்பாறைகள் பாதுகாப்பு குறித்த முதல் ஐநா மாநாடு துஷான்பே நகரத்தில் நடைபெற்றது. G7 மாநாடு இந்த வருஷம் கனடாவில் நடைபெற்றது. 11வது கேள்வி, ICC மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B. ஸோ இந்தியாவும் இலங்கையும் இணைஞ்சுதான் என்ன பண்றாங்க, இந்த ICC மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டியை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க, நடத்துறாங்க. ஸோ அதன்படி இந்த போட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நகரத்தில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 4 நகரம், இலங்கையில் 1 நகரம்னு சொல்லிட்டு 5 சிட்டிஸில் வந்து நடக்க போகுது இந்த போட்டி. ஸோ எந்தெந்த நகரங்கள் அப்படின்னா குவாஹாத்தி, இந்தூர், அப்புறம் விசாகப்பட்டினம், நவி மும்பை, கொழும்பு, இந்த 5 நகரங்களில் நடக்க போகுது. செப்டம்பர் 30லேருந்து நவம்பர் 2 வரைக்கும் ICC மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டி இந்தியா இலங்கை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. 5 சிட்டிஸ் வந்து நடக்க போகுது. இந்த போட்டியை இந்தியா நடத்துறது இது ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது 4th டைம். ஏற்கனவே 1978 ஹோஸ்ட் பண்ணியிருக்கு, 1997 ஹோஸ்ட் பண்ணியிருக்கு, 2013 நடத்திருக்கு இந்த போட்டியை இந்தியா. ஷார்ட் நியூஸ், நாடாளுமன்ற குழுக்களுடைய பதவி காலத்தை 2 ஆண்டுகளாக நீடிக்கிறது சம்பந்தமா மத்திய அரசு பரிசீலிச்சுட்டு வருது. அடுத்து புதுதில்லியில் உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. அதில் ஆடவருக்கான உயரம் தாண்டுதல்ல T63 பிரிவில் இந்திய வீரர் சைலேஷ் குமார் பார்த்தீங்கன்னா 1.91 மீட்டர் உயரம் தாண்டி அவர் வந்து பதக்கம் வின் பண்ணியிருக்காரு, தங்க பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. வருண் சிங் வந்து அதில் வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இலங்கையில் பண்டாரகாமா அப்படிங்கிற இடத்துல ஆசிய ஆட்டோ ஜிம்கானா போட்டியானது நடைபெற்றிருக்கு, மோட்டார் பந்தயம் நடைபெற்றிருக்கு. அதில் இந்தியாவுடைய அசிந்தியா மெஹ்ரோத்ரா வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. மகளிர் பிரிவில் பார்த்தீங்கன்னா தருஷி விக்ரம் வந்து அவங்களுடைய முதல் பதக்கமான வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா, சுய பாதுகாப்பு, அதாவது ஆத்ம ரக்ஷா, தன்னம்பிக்கை, அதாவது ஆத்ம விஸ்வாஸ், இந்த 3 கொள்கைகளை இந்தியா கடைபிடிக்குதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஐக்கிய நாடுகள் சபையுடைய 80வது அமர்வில் ஜெய்சங்கர் அவர்கள் பேசிய போது, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசிய போது மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வர 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்காக நம்ம எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். TNUSRB சப் இன்ஸ்பெக்டருக்கான டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் வந்து 500 ரூபி. அதே மாதிரி இப்போது GS பேட்ச் வந்து அக்டோபர் 1 ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கான ஃபீஸும் 500 ரூபி. நெக்ஸ்ட் தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அக்டோபர் 4 அப்கமிங் குரூப் 4க்காக. அதுக்கான ஃபீஸ் வந்து நியூ புக்குக்கு 500, ஓல்டு புக்கு 300, ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிங்கன்னா 700 ரூபி. குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் 17 ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பயிர் உற்பத்தி திறனில் இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. நாடு முழுவதும் சுதேசி 4G சேவை எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஒடிசா. எங்கு நடைபெறும் துர்கா பூஜை விழா யுனெஸ்கோ கலாச்சார பட்டியலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் மிதுன் மானஸ். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எத்தனையாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் 9வது முறை. எண்ணும் எழுத்தும் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 1லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸ்ரீஹரி நடராஜ் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் நீச்சல், ஸ்விம்மிங் பிளேயர். கரூர் சம்பவம் தொடர்பாக யாருடைய தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அருணா ஜெகதீசன். 2024-25 ஆண்டில் மத்திய அரசானது அதிகம் பார்வையிடப்பட்ட சுற்றுலா தலமாக எந்த தலத்தை அறிவித்துள்ளது? ஆன்சர் தாஜ்மஹால். கௌடில்ய பொருளாதார மாநாட்டினை தொடங்கி வைக்க உள்ளவர் யார்? ஆன்சர் நிர்மலா சீதாராமன். ICC மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது எங்கு நடைபெறுகிறது?
ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி இந்தியா மற்றும் இலங்கை. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.